செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் திருக்குற்றாலத்தில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. வேதத்தில் கேள்வி என்று தொடங்குகின்ற 24 வரி பாடல். சந்தம் தானத்த தானன தானன தானத்த தானன தானன தானத்த தானன தானன தனதான. வேதத்தில் கேள்வியில்லாதது போதத்தில் காண ஒணாதது வீசத்தில் தூரமில்லாதது கதியாளல். வேதத்தில் கேள்வியில்லாதது போதத்தில் காண ஒணாதது வீசத்தில் தூரமில்லாதது கதியாளல். வீதித்து தேடரிதானது ஆதித்தர் காய ஒணாதது வேகத்து தீயில் வேகாதது சுடர்கானம். வீதத்து தேடரிதானது ஆதித்தர் காய ஒணாதது வேகத்து தீயில் வேகாதது சுடர்கானம். வாதத்து கேயவியாதது வாதத்து கேயவியாதது காதத்தில் ஊவியலானது வாசத்தில் பேரொளியானது மதமூறு. வாதத்து கேயவியாதது காதத்தில் ஊவியலானது வாசத்தில் பேரொளியானது மதமூறு. மாயத்தில் காயமதாச்சல தீதற்கு தாரமதாகிய வாழ்வை சற்றாகமதாயினி அருள்வாயே. மாயத்தில் காயமதம் மதாச்சல தீதற்கு தூரமதாகிய வாழ்வை சற்கராமகதாயினி அருள்வாயே. காதத்தில் காயமதாகும தீதித்து தீதிது தீதென காதல்
தோதியுமே விடு கதி காணா காதத்தில் காயமதாகும தீதித்தி தீதிதி தீதென காதற்பட்டோதியுமே விடு கதி காணா காணப்பட்டே கொடு நோய் கொடு பாதை பட்டே மதி தீதக காணப்பட்டே கொடு நோய் கொடு பாதை பட்டே மதி தீதகலாமல் கெட்டே தடுமாறிட அடுவோனே காணப்பட்டே கொடு நோய் கொடு பாதை பட்டே மதி தீதகளாமற்கெட்டே தடுமாறிட அடுவோனே கோதை பித்தாயொரு வேடுவர் ரூபை பெற்றேவன வேடுவர் கூடத்துக்கே குடியாய் வரு முருகோனே கோதை பித்தாயொரு வேடுவர் ரூபை பெற்றேவன வேடுவர் கூடத்துக்கே குடியாய் வரு முருகோனே தோதிற்பத்தாரொடு மாதவ சீலச்சித்தாதிய சூழ்தரு கோலக்குற்றாலமுலாவிய பெருமாளே கோதில் பத்தாரொடு மாதவர் சீலச்சித்தாதிய சூழ்தரு கோலக்குற்றாலமுலாவிய பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். வேதத்திற்கு கேள்வி இல்லாதது, வேதங்களினால் ஆராயப்படாதது அது. இந்த ஆன்மா, இந்த பரம்பொருள் முருகன் வேதத்தினால் ஆராயப்படாதது அது. வேதத்தில் காண ஒணாதது, அறிவு கொண்டு காண முடியாதது அது. வீசத்தில் தூரமில்லாதது, ஒரு மாகாணி அளவு கூட. மாகாணி என்பது 16 ஒரு பங்கு. முன்னொரு காலத்திலெல்லாம் ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னால் நாம் குழந்தைகள் எல்லாம், வாய்ப்பாடுகள் எல்லாம் 1 to 25 வரையும், பிறகு 1x16, 1x64, 1x32, 1x32, 1x16, 1x8, 1x4, 1x2 மற்றும் முக்கால், காலேரைக்கால், இப்படியெல்லாம் வாய்ப்பாடுகளை படித்துக் கொண்டு வந்தார்கள். இதிலே 16 ஒரு பங்கு, இது 16 ஒரு பங்கு அங்குலம்.
அதிலே ஒரு மாகாணி அளவு கூட நம்மிடத்தினின்று தூரம் இல்லாதது அது. அப்படி என்றால் நம் மனதிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வஸ்து. கதியாளர் வீதித்து தேட அரிதானது. நற்கதியை வேண்டுவோர் பகுத்தறிவோடு தேட அரிதானது அது. பகுத்தறிவு கொண்டும் அறிய முடியாது. நற்கதியை வேண்டுவோர் தங்களுடைய அறிவை கொண்டு அதை அறிய முடியாது. ஆதித்தர் காய ஒணாதது. சூரியனால் சுட்டு பொசுக்க இயலாதது அது. வேகத்து தீயில் வேகாதது சுடற்காணும். காட்டுத்தீயின் கடுமையான நெருப்பு வெப்பத்திலும் கொண்ட நெருப்பிலும் வேகாதது அது. வாதத்துக்கே அவியாதது. கடுங்காற்றினாலும் தன் ஒளி குன்றாதது அது. காதத்தில் பூ இயலானது. வாசத்தில் காத தூரம் 10 மைல் கொண்டது ஒரு காதம் அளவு. 10 மைல் சென்றாலும் நறுமணம் வீசும் மலரின் தன்மையானது அது. பேரொளியானது பெரிய ஜோதியாக விளங்குவது அது. மதமூறு மாயத்தில் காயமதாசல தீதற்கு தூரமது. ஆணவ மதம் ஊறுகின்ற மாயம் பொருந்திய உடலில் அகந்தை என்ற மதநீர் உள்ள தீயவர்களுக்கு எட்ட முடியாத தூரத்தில் உள்ளது அது. தீதில் அடியார்களுக்குத்தான் ஆண்டவன் உடனே வந்து அவருக்கு வேண்டியதை செய்கிறார். ஆனாலும் இந்த கஷ்டங்களை உடனே நீக்குவதில்லை. இந்த மருத்துவர்கள் ஒரு கண் பார்வை சிறிதாக மங்கி கொண்டு வரும்பொழுது அந்த மருத்துவரை கண் பார்வை உண்டான மருத்துவரை அணுகினால் அவர் உங்கள் கண்ணில் குறை ஓடுகிறது, அதை சரி செய்ய வேண்டும், அதை எடுத்துவிட்டால் பார்வை நன்றாக தெரியும், உடனே எடுத்து விடுங்களேன் என்றால் அப்படி அல்ல, அது நன்றாக படுக்க வேண்டும், அது முதிர்ந்தால்தான் நான் அதை லகுவாக கீறி அதை எடுக்க முடியும் என்பார்கள். அதுபோல நமக்கு வருகின்ற துன்பத்தை இறைவன் ஒரு நாளும் உடனடியாக நமக்கு அதை தீர்த்து வைப்பது இல்லை. பலருக்கும் இது ஆண்டவன் மேல் கோபம் வரும். ஆனால் ஆண்டவன் தவறு செய்வதே இல்லை. உங்களை அந்த துன்பத்தை படுத்தி அதை தாங்குவதற்கு பக்குவப்படுத்தி எப்பொழுது உங்களை சேர்த்து கொள்ள வேண்டுமோ அப்பொழுது அந்த எல்லா துன்பங்களையிருந்தும் நீக்கி உங்களை காத்தருள்வார். அப்படித்தான் ஆண்டவன் செய்து வருகிறான். ஆன்மாக்கள் எட்ட முடியாத தீயவர்களுக்கு எட்ட முடியாத தூரத்தில் உள்ளது அது. ஆகிய வாழ்வை இத்தனை சிறப்பு பெற்ற அத்தகைய பெருவாழ்வை முத்தி நிலையை புகா சர்க்காரமதாக இனி அருள்வாயே. என்னை ஒரு பொருட்டாக மதித்து
சர்க்காரமதா இனி அருள்வாயே. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து, காரணமாக என்னையும் மதித்து இனி அருள்வாயாக முருகா என்று வேண்டுகிறார். காதத்தில் காயமதாகும் கொலை தொழிலில் மிகவும் ஈடுபட்ட மீதித்து தீததி தீதன மதியை திருத்தி இது தீய செயல் என்று. இந்த அறிவு எல்லோரும் ஒன்றாகத்தான் படிக்கிறார்கள். ஆனாலும் சிலர் அணுகுண்டும் இந்த வெடியும் அதை செய்து பொதுமக்களை கொன்று குவிக்கிறார்கள். இந்த போர் செய்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் ஆன்மாவை பற்றிய அறிவே கிடையாதா? அவ்வளவு பேரும் இறந்து போகிறார்களே, அதை பற்றி சிறிதும் கூட கவலை இல்லாமல் இருக்கிறார்களே. ஆன்மா அழியாதது என்றால் இருக்கும் உடலை இன்னொரு மனிதன் வாழ்வதற்காக இன்னொரு மனிதரை அழிக்கலாமா என்ற அறிவே இல்லாமல் வாழ்கிறார்கள். இது மதியை திருத்தி இது தீய செயல் என்று காதற்பட்டு ஓதியுமே விடு கதிக்கானா அன்பு மேலிட்டு பலமுறை நீ ஓதியும் நற்கதியை அடையும் வழியை காணாதவர்களை, அசுரர்களை, அவர்களை எல்லாம் பிறரை கொண்டு குவிப்பவர்களை நாம் என்னவென்று கூறுவது? அசுரர்கள் தான். ஆனாலும் அவர்களும் ஒரு நாள் இறந்துதான் போக வேண்டும். அது எதால் இறப்பார்கள் என்பதும் தெரியாது. 36,500 நாள் அவர்களுக்கும் அதுதான். காணப்பட்டே கொடு நோய் கொடு வாதைப்பட்டே கண் எதிரிலேயே தெரியும் உள்ளாத நோயால் அவர்கள் வேதனைப்பட்டும் கூட. இந்த மாதிரி பிறருக்கு துன்பம் விளைவிப்பவருக்கு உடம்பிலே நோய் கண்டிப்பாக வரும். தீதில் அடியார்களுடைய மனதை யார் ஒருவர் இந்த அவர் செய்கின்ற செயல்களினால் புண்படுத்துகிறாரோ அவர்களுக்கு நோய் உபாதைகள் கண்டிப்பாக வரும். அதை எண்ணி வருந்தினால் சிறிது சிறிதாக குறையும். இது அருணகிரிநாதர் கூறுகின்ற உண்மை தத்துவம். கண்கூடாக நாமும் காணலாம். நம்மை யாரும் தவறு செய்யாத பொழுது வேண்டுமென்றே நமக்கு கோபம் வர வேண்டும் என்று கத்திவிட்டு போனால் அவர்களுக்கு நோய் வரும் என்பது கண்கூடான உண்மை. கண் எதிரிலேயே தெரியும் பொல்லாத நோயால் அவர்கள் வேதனைப்படுவார்கள். பட்டும் கூட மதி கீதல் அகலா மதி தீதகலாமல் கெட்டே தடுமாறிட அடுவோமே. கெட்ட புத்தி நீங்காமல் கேடுற்று அந்த அசுரர்கள் தடுமாற பின்னர் அவர்களை அழிப்போனே முருகா. கோதை பித்தாய் ஒரு வேடுவர் ரூபை பெற்றே வள்ளி என்ற பெண்மேல் காதல் பித்து மேலிட ஒரு வேடனின் உருவத்தை தாங்கி முருகா. வன வேடுவர் கூடத்துக்கே குடியாய்
வரு முருகோனே. காட்டு வேடுவர்கள் அவர்களின் வீட்டுக்கே குடியாக வந்த முருகோனே. வள்ளி திருமணத்தின் பொழுது முருகர் வேங்கை மரமாய் வந்தார், வேடனாய் வந்தார், விருத்தாப்பியன கிழவனாய் வந்தார். இப்படி பல்வேறு விதமான வழிகளிலே தன்னை மாற்றிக்கொண்டு காட்டு வேடுவர்களின் வீட்டுக்கே கூட வந்தார். கோபத்தில் கோதில் பத்தாரோடு மாதவ சீல சித்தாதியர் சூழ்த்தரு. குற்றமற்ற பக்தர்களுடன் சிறந்த தவ ஒழுக்கம் வாய்ந்த சித்தர் முதலானோ வந்து வலம் வரும். கோதிற் பத்தாரோடு. கோது என்றால் குற்றம். குற்ற கோதில் என்றால் கோது இல்லாதவர். குற்றமற்ற பக்தர்களுடன் சிறந்த தவ ஒழுக்கம் வாய்ந்த சித்தர் முதலானோர் வந்து வலம் வரும். கோல குற்றாலம் உலாவிய பெருமாளே. அழகிய திருக்குற்றாலத்தில் உலாவும் பெருமாளே என்று கூறுகிறார். இதிலே குற்றாலம் என்பது நடராஜர் ஆடிய 5 சபைகளிலே சித்திர சபையாக விளங்குகின்ற ஊர். இது தென்காசிக்கு அருகில் உள்ள ஊர். வேதத்தில் கேள்வியில்லாதது, வேதத்தில் காண ஒணாதது, வீசத்தில் தூரமில்லாதது கதியாளர். வீதித்து தேடரிதானது ஆதித்தர் காய ஒணாதது, வேகத்து தீயில் வேகாதது சுடற்காணும். வாதத்து கேவியாதது காதத்தில் ஊவியலானது, வாசத்தில் பேரொளியானது மதமூறு. மாயத்தில் காயமதாச்சல தீதற்கு தூரமதாகிய வாழ்வை சர்க்காரமதாகினி அருள்வாயே. வாழ்வை சட்காரமதா இனி அருள்வாயே. காதத்தில் காயமதாகும தீதிது தீதென காதல் பட்டோதியுமே விடு கதி காணா. காணப்பட்டே கொடு நோய் கொடு மாயை வாதை பட்டே மதி தீதகளாமற் கெட்டோட்டடுமாறிட அடுவோனே. காணப்பட்டே கொடு நோய் கொடு வாதை பட்டே மதி தீதகளாமல் கெட்டே தடுமாறிட அடுவோனே. கோதை பெத்தாயொரு வேண்டுவ ரூபை பெற்ற
ரேவண வேடுவர் கூடத்து குடியாய் வரு முருகோனே கோதிற்பத்தாரொடு மாதவன் சீலச்சித்தாதிய சூழ்தரு கோலக்குற்றாலமுலாவிய பெருமாளே கோலக்குற்றாலமுலாவிய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.